அனைவருக்கும் என்னுடைய மூகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல சந்திரன். இந்த செவ்வாய் சந்திரனுடைய பரிவர்த்தனை ஒருவருடைய ஜாதகத்துல லாபஸ்தானத்திலோ வருமான ஸ்தானத்திலோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, செவ்வாய் சந்திரனுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா திடீர்னு ஒரு யோகத்தை கொடுக்கும், கோடீஸ்வர நிலையை கொடுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த டாப்புக்கு போயிட்டு திருப்பி கீழே கொண்டு வந்து சேர்க்கும். இல்லை வந்த காசை பார்த்தீங்கன்னா கோடி கோடியாக ரொட்டேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. திருப்பி அந்த காசை ரொட்டேஷன் கையில் தங்காமல் திருப்பி திருப்பி ரொட்டேஷன் போய்கிட்டே இருக்கும். இதுதான் செவ்வாய் சந்திரனுடைய அமைப்பு. ஆனால் சில ஜாதகங்களில் செவ்வாய் சந்திரனுடைய சேர்க்கை நல்லா இருந்து சிவப்பார்வை பெற்று லாபஸ்தானத்தில் அமைஞ்சிருச்சு அப்படின்னா பெரிய யோகத்தையும் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி அமைப்பில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சந்திரனுடைய அமைப்பு சேர்க்கை சில ராசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வருடைய அமைப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. சந்திரன் மகர ராசியில் இருக்கும்போது செவ்வாய் தனுசு நட்சத்திரத்தில் பயன்படுத்தக்கூடிய அமைப்பு. இந்த நட்சத்திரனுடைய சஞ்சாரங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நன்மைகள் எப்படி எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் ப்ளஸ் செவ்வாய் இதனுடைய கூட்டணி எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சடனாக ஒரு விஷயத்தை செய்ய வச்சு திடீர்னு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியது. இதே செவ்வாய் சந்திரன் தான் பாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் யோசிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த செவ்வாய் சந்திரனுடைய அமைப்பு ஏற்படுத்தி தரும். ஸோ இதில் மிக முக்கியமாக முதல்ல நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது யாருக்கு கொடுக்குது அப்படின்னா, அந்த யோகத்தை கோடீஸ்வரராக கடகராசிக்காரர்களுக்கு முதல்ல கொடுக்குது. ஸோ பொதுவாக கடகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்களுக்கு சந்திரனுடைய சொந்த வீடு, அதே போல் இவருடைய இந்த சந்திரனுடைய சஞ்சாரம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பல நன்மைகளை கொடுத்தாலுமே தொழில், உத்தியோகம், வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கண்டிப்பாக பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு உங்கள் ஜாதகத்தில் சந்திரனும் செவ்வாயும் நல்லா இருக்கணும். வீட்டில் அமைதியான சூழல், ஒரு மன அமைதி, அதே மாதிரி மனசில் அந்த சஞ்சலம் எல்லாம் நீங்கி ஒரு நல்ல வாழ்க்கை, வேலைக்கு செல்பவர்களுக்கெல்லாம் விரும்பிய நிறுவனத்திலிருந்து பணி நியமனம், இது எல்லாமே இந்த கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வருது. கடகத்தில் செவ்வாயாகப்பட்டவன் நீசமாகி குரு உச்சமாகும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடக லக்னமாக இருக்கட்டும், கடகராசியாக இருக்கட்டும், இவங்க 2 பேர் யாராக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த சென்டிமெண்ட்டில் ரொம்ப ஓவராக அட்டாச்மெண்ட் ஆகி பாதி வாழ்க்கையை தொலைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா சந்திரனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எமோஷ்னலாக மெர்ஜ் பண்ணக்கூடியது. அப்போ எமோஷ்னலாக ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு இப்படி பண்ணிட்டாங்களே, அப்படி பண்ணிட்டாங்களே, எனக்கு ஹெல்ப் பண்ணலையே, இந்த மாதிரி மாட்டிக்கக்கூடாது. இதே அமைப்பில் இந்த ரோகிணியாசன் திருமணமும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ ஏன்னா அந்த சந்திரனுடைய ஆதிக்கம் அந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஃபீலிங் பண்ணுறது. ஸோ அதனால் உங்களுடைய எனர்ஜியை, உங்களுடைய ஆற்றலை எங்கு செயல்படுத்தணும், எங்கே செயல்படுத்தக்கூடாதுன்னு தெரிஞ்சு இலக்கை நோக்கி நகருங்கள். அடுத்ததாக வரக்கூடிய யோகத்தை பெறக்கூடிய ராசியாக மகர ராசி வருது. பொதுவாக மகரத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பிரச்சனை தடுமாறிட்டு வர்றாங்க. ஏன்னா இவங்களை காலபுருஷனுக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல சனி பகவான் பார்த்தீங்கன்னா இவங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக இருக்கக்கூடியது 11ஆம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷரு, வேலை ப்ரெஷரு, அதே போல் தடுமாற்றம், அது இவங்களுக்கு சனி நல்ல ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா நல்ல மாற்றத்தை கொடுத்துரும். 6, 8, 12 மறைஞ்சி சனி பகை பெற்று லக்னமும் பகை பெற்று இருந்துச்சு அப்படின்னா பலவிதமான சிக்கல்களை சின்னல்களை எல்லாம் போராட வேண்டியிருக்கும். நல்லா தசாபுக்தி நடந்துச்சுன்னா ஓரளவுக்கு தப்பிக்கலாம். ஸோ அப்படி இருந்துமே மகர ராசிக்கு இந்த ஹெல்ப் சந்திரன் செவ்வாயோட அமைப்பு நல்லா சப்போர்ட் பண்ண போகுது. கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்க போகுது. முதல் 14 மாதங்களும் மகர ராசியில் வரைக்கும் என்ன அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திரனுடைய இந்த சஞ்சாரம் இரட்டிப்பு நேர்மறையான பலன்களை இதுக்கு மேலே கொடுக்கும். அப்படியே மெல்ல மெல்ல எடுத்துகிட்டு போகும். சரியா? இதற்கு மேலே ரொம்ப லாக்கான விஷயங்கள்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா ரிலீஸ் ஆகிட்டு வரும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாடம் தான். இந்த பாடத்துலேருந்து கற்றுக்கிட்டு லாக்கான விஷயங்கள், தொழில், கடன், வறுமை இந்த மாதிரி பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு சிக்கி தவிச்சிட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பாடத்தை எல்லாம் நீங்கள் நோட் எடுத்து வச்சுட்டு ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுங்கிறத பாதையை தெளிவுபடுத்தி அதுக்கப்புறம் நீங்கள் உங்களை சரி பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா திருப்பி உங்களுக்கு இந்த காலகட்டம் திருப்பி இன்னொரு படிப்பினையை கொடுக்கணும். ஸோ அதுக்கு நேரமும் இல்லை, காலமும் இல்லைங்கிறத மட்டும் உணர்ந்து செயல்படுத்துங்க. அதுக்கு அடுத்த வரக்கூடிய ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு உண்டான சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் சந்திரனுடைய அமைப்பு மகர ராசியிலும் கும்பராசியிலும் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால சிறிது மிகப்பெரிய ஒரு யோகம் இல்லைனாலும் கண்டிப்பாக ஹெல்த் விஷயத்திலையும் சரி, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சரி, சிந்தனைகளிலும் சரி கொஞ்சம் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலை விரிவுபடுத்தி திட்டங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம்.
பழைய முதலீடுகளிலிருந்து நிதி ஆதாயங்களை திரட்டி பெரிய ஒரு மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம், இளைஞர்கள் முடிவெடுக்கக்கூடிய திறனை மாற்றக்கூடிய ஒரு காலகட்டம், உடன் பிறந்தவர்கள் நேரத்தை செலவிடுவதனுடைய அமைப்பு அதிகரிக்கும். வீட்டில் யாராவது உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்களை பற்றி சிறப்பு கவனத்தை செலுத்தி அவர்களை கேர் பண்ணி கொண்டு போங்க. அது அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும். ஸோ கடகம், மகரம், கும்பம் இந்த 3 ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய் சந்திரனுடைய சேர்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கு. அதுவும் இந்த பயிற்சியில நல்ல பலன்களை கொடுக்க இருக்கு. இந்த கிரக சஞ்சாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த 1 மாசத்துக்கும் இந்த 2 நாளைக்கு நடக்கக்கூடிய சஞ்சார பயிற்சிகள் ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டா 100% ரொம்ப முக்கியம். பொதுவா இப்ப சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கோச்சாரத்தினுடைய அடிப்படையில எல்லாம் நான் சொல்லக்கூடியது தான். இது உங்களுடைய எக்ஸாக்ட் பலன்கள் கிடையாது. இது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் உங்களுக்கு சொல்றேனே தவிர, இதுதான் உங்க பலன். அதுக்காக நீங்க ஆஹா, ஓஹோ இருப்பீங்க அப்படின்னு நான் சொல்ல வரமாட்டேன். உங்களோட சுய ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த செவ்வாயும், சந்திரனும் ஒரு வீடியோவிலையும் நான் அதான் சொல்றேன். உங்க சுய ஜாதகத்துல உங்க கிரகங்கள் உங்களுக்கு எப்படி பதிக்கப்பட்டிருக்குதோ, அதை பொறுத்து தான் உங்க ஜாதகம் வேலை செய்யும். நான் சொல்வதனாலேயோ, என் வீடியோவை நீங்க பார்க்கறதுனால எல்லாம் கண்டிப்பா சேஞ்சஸ் வராது அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. காரணம், ஒரு கிரகங்களும் உங்களுக்கு எப்படி இயக்கணுங்கிறது விதிக்கப்பட்டிருக்குதோ, அதை நோக்கி தான் அதை இருக்கும். நான் சொல்றதுனாலயோ, மத்ததெல்லாம் அது இயங்கிடாது. ஸோ உங்கள தடுக்கிறது யாரு? முடக்கிறது யாரு? எப்ப நடக்கும்? எப்ப நடக்காது? எல்லாமே அதுக்குள்ள ஒரு பிணைக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த பிணைப்பை நோக்கி நம்ம நகரும் பொழுது, கண்டிப்பாக நமக்கு அந்த பாதக பலன்கள் எல்லாம் குறைத்து சாதக பலன்களை கண்டிப்பாக வலுப்படுத்த முடியும். சப்போஸ் பாதகம் தான் போகும், நம்ம நேர்மறையா மாத்த முடியாது அப்படின்னா, அதை மாற்றுவதற்குண்டான என்னென்ன விஷயங்கள நம்ம செய்யணுங்கிறத கத்துக்கிட்டு, அதுக்குள்ள வழிபாடுகள், மந்திரங்கள், அதுக்குள்ள பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் நோக்கி நம்ம நகரும் பொழுது, கண்டிப்பாக நம்ம முடக்கமான விஷயங்களும் கண்டிப்பாக நம்மளை நோக்கி வர ஆரம்பிக்கும். அது முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ராசியிலுமே பார்த்தீங்கன்னா, ஒரு கிரகங்கள் சஞ்சாரிக்கும்போது மேஷத்திலிருந்து மீனம் வரைக்கும் உங்க ஜாதகத்துல ஏதோ ஒரு கிரகங்கள் உட்கார்ந்திருக்கும். 4 இடம் சுத்தமா இருக்கும், 2 இடம் சுத்தமா இருக்கும். மீதி இருக்கிற கிரகங்கள் ஒரு இடத்துல இருக்கும். ஸோ ஒரு கிரகங்களும் உங்களுக்கு லக்னாதிபதி, நட்சத்திராதிபதி, தசாபுக்தி, அதே மாரி பாவக்கிரகங்களுடைய சேர்க்கை, அதே மாரி சுப கிரகங்களுடைய பார்வை இதெல்லாம் எப்படி இருக்கு? இது எல்லா வகையிலும் ஆஸ்பெக்ட் எடுத்து தான் உங்களுக்கு ஒரு பலன்களை சொல்ல முடியுமே தவிர, ஆஹா, ஓஹோன்னு சொல்றதுனால உங்களுக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்கலாமே தவிர, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஜாதக பலன்களை நேர்மையாக கொடுக்கணும் அப்படின்னா, உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து தான் அமையும். ஸோ ஜாதக பலன்கள் தெரிந்து கொள்வதற்கு நீங்க கீழ்க்கண்ட நம்பருக்கு கன்சல்டேஷன் ஃபிக்ஸ் பண்ணி, நீங்க டீட்டெயிலா பார்த்துக்கலாம். அடுத்த பதிவில வேறு என்னை பத்தி சிறப்பாக பேசலாம். நற்பவி நல்லது நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ.